எல்லாம் கம்மி கம்மியா வாங்குறாங்க. இந்த மெட்ராஸ்காரு கம்மி கம்மியா கேக்குறாங்க. 70,000 80,000 ரூபாய் மாட்டு 50 40 கேக்குறாங்க சார். நீங்க வியாபாரம் வியாபாரி திருப்பத்தூர். நீங்க எத்தனை மாடு போச்சு வந்தீங்க? 7 மாடு விளாண்டு 10,000 ரூபாய் அவுட்டு நஷ்டம் ஆகி போச்சு. 7 வித்துருச்சு. அதான் வித்து போட்டேன். சரி சரி சரி. இந்த மாதிரி பண்றாங்க. இங்க தண்ணி வசதி இல்ல. தண்ணியில மாட்டுக்கு 100 ரூபாய் கேட்டு கொடுக்குறோம். எந்த வசதி வாய்ப்பு இல்ல. தங்கறதுக்கு இடம் இல்ல. என்ன பண்றது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சரி சரி சரி. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா நீங்க வியாபாரம் சம்சாரியா? வியாபாரம் சம்சாரிங்களா? சம்சாரி. வீட்டுல இருந்து புடிச்சு வந்துருக்கீங்க. நீங்க எத்தனை மாடு புடிச்சு வந்தீங்க? 2 புடிச்சு வந்துருக்கீங்க. எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களா? போயிருக்கிறாங்க. சரி சரி. உள்ளப்பா 60,000 50 வீட்டுலாம் வேலைக்கு ஆகாது. என்ன சொல்ற சொல்லு. இல்ல 50,000 59,000 என்னண்ணா? வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா நீங்க சம்சாரி வியாபாரினா? நான் வியாபாரிண்ணா. வியாபாரி. ஆனா இன்னைக்கு எத்தனை மாடு புடிச்சு வந்தீங்க? 3 மாடு புடிச்சாண்ணா. 3 எத்தனை இருக்கு? எத்தனை இருக்குது? 2 வித்துட்டு 1 இருக்குண்ணா. இன்னும் 1 இருக்குது. ஆமா. ஆனா இது என்ன ராகண்ணா? இது வந்து ஹெச்எப்ண்ணா. ஹெச்எப். ஆமா. ஆனா பல்லு எத்தனை இருக்குது? பல்லு 6 பல்லு. 6 பல்லுல இருக்குது. ஆனா இப்போ நம்ம எடுத்துட்டு போனோம்னா எத்தனை கண்ணு நான் பயன்படுத்தலாம்? ஒரு 10 கண்ணு பயன்படுத்தலாம். 10 கண்ணு 8 கண்ணு பயன்படுத்தலாம். இது பாலுனா எப்படின்னா தருது? பால் 2 வேலை வந்து ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர். 2 வேலை சேர்த்து 13 லிட்டர். பராமரிச்சுமான கூட நல்லா கூட 16 கூட வரும். சரி சரி சரி. ஆனா இப்போ நம்ம நண்பருக்கு யாருன்னா மாடு வேணா தேவைப்பட்ட புஸ்தகங்களா கொடுங்க. போன் நம்பர் தான் சொல்லுங்க. 96 26 84 71. சரிண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் ஆறுமுகம். சரி ரொம்ப நன்றிண்ணா. நீங்க எப்படி நிலவரம்? பரவாயில்லையா? போய் சொல்றா. நீங்க வியாபாரம் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியா இருக்குதுண்ணா. கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியா இருக்கு. ஆமா. சரி சரி. இது எப்படி நான் சொல்லிட்டு வேலை? 60,000 சொல்றேன். இவர் 50,000 கேக்குறாரு. 50,000 ரூபாய்க்கு கேக்குறாரு. அனுசரிச்சு வந்தா எவ்வளவு கொடுக்கலான்னு இருக்கீங்க? லாஸ்ட் 55,000 தான் கொடுத்துருக்கானுங்கண்ணா. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. சரிண்ணா. வரண்ணா. வேலூர் விளாக்ஸ்ண்ணா. என்ன சேனல் பாக்கலாம்? யூடியூப்ல பாக்கலாம். இப்ப கூட வரும்.
நீங்க லைவ்ல தான் இருக்குது ஒன்னா பாருங்க. இப்போ சாயங்காலமா கூட போய் பாருங்க. பாக்கலாம் தாராளமா இன்னிருந்தே இருக்கும். நீங்க எப்பனாலும் பாத்துக்கலாம். சரி வரங்கண்ணா. ஏவி வேலூர் விளாக்ஸ் யூடியூப் போன்ல போட்டா வந்துடும். சரி 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 நன்றி. நான் வரேன். அண்ணா வணக்கண்ணா. நீங்க வியாபாரியா சம்சாரியா? சம்சாரிதான். வீட்டுல இருந்து புடிச்சா. ஆனா இது என்ன ராகண்ணா இது? அது சிந்திகீர். சிந்திகீர். ஆனா அவரு சொல்லுவாரு. நான் வணக்கண்ணா. இவரா அண்ணா வாங்க ஒரே ஒரு நிமிஷம். ஆனா இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? 67 ரூபா சொல்றோம். 67 ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா மனசு அனுசரிச்சு வந்தா எவ்வளவு தரலாம்? 55 ரூபா வந்தா தரோம். 55 வந்தா கூட கொடுத்துருவீங்க. ஆனா இது பல்லுனா எத்தனை பல்லுனா இருக்குது? 2 பல்லுனா. 2 பல்லு இது. எத்தனாவது இருக்குண்ணா இது? முதல் கழிச்சுட்டே இதுதான். சரி 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 சரி. ஆனா இது பால் எப்படின்னா இது போட்டு தரதா தெரியுமா? பாலுன்னு ஒரு 6 லிட்டர் இருக்குது. ஒரு 5 லிட்டர் 5 லிட்டர் 6 லிட்டர் 5 லிட்டர். ஆனா இப்ப அனுசரிச்சு எவ்வளவு வந்தா தர மாதிரி இருக்குன்னா 55,000 வந்தா தரும். 55 வந்தா கொடுத்துருவீங்க. சரி சரி ரொம்ப நன்றி. ஆமா ஆமா ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சம்சாரியா வியாபாரிங்க ஐயா? சம்சாரி ஐயா. நீங்க எத்தனை மாடு எத்தனை வந்துருக்கீங்க? 2 மாடு. 2 மாடு எத்தனை வந்துருக்கீங்களா? அதாவது இது 2 லிட்டர் இருக்கு. இது எப்படின்னு ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க? வேற இது 55 சொல்லிட்டு இருக்கீங்க. மனசுக்கு அனுசரிச்சு வந்தா 45 47 வந்தா கூட கொடுத்துருவீங்க. 45 வந்தாலும் கொடுத்துருவீங்க. ஆனா இது ரகம் என்ன ரகம்னா? செவலு பட்டை. ஆனா பால் எப்படின்னா தரும்? இப்ப சொல்ல முடியாது. 11 லிட்டர் வரும். 11 லிட்டர் வரும். இது எத்தனாவது ஈத்துனா? இது 3வது ஈத்து. இப்ப நம்ம புடிச்சுட்டு போறது எத்தனை கண்ணு வரைக்கும் நான் பயன்படுத்திக்கலாம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. பராமரிக்கிறத பொறுத்து. ஆமா நம்ம வச்சுக்கிறத பொறுத்துதான் அது விஷயம். 10 கண்ணு கூட போடும் மாடுங்க. சரி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்.
ஓடி விடுவேன் கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்துட்டு அப்பயே எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க கண்ணு? 35 சொல்லணும். 35 சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எவ்வளவு அனுசரிச்சு வந்தா கொடுத்துலாம்? 35 தான் கொடுத்துலாம். 35 வந்தா 40 சொல்லி 35 சொல்லி 35 வந்தா கொடுத்துலாம். என்ன ரகம்னா இது? கிராஸ் கிராஸ். ஆமா. என்ன கிராஸ்னா? ஜெர்சில கிராஸ். மொட்டை ஓடி ஜெர்சில கிராஸ். ஆமா. சரி சரி சரி. ஆனா இப்ப பால் எல்லாம் எப்படின்னா தரும்? பால் 2 வேளை 10 சொன்னாங்க. 10 சொல்லலாம் நம்ம. 8 பராமரிச்சோம்னா உங்களுக்கு எப்ப காலையில போச்சுங்களா? 2 நாள் ஆச்சு கண்ணு போட்டு. ஆனா இப்ப நீங்க வியாபாரம் சம்சாரா? வியாபாரி. இப்ப யாருன்னா மாடு வேணா புடிச்சிருக்கீங்களா? ரெடியா வராங்க 4 பேர். சரி சரி சரி. ஆனா அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்றீங்க. யாராவது தேவைப்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் தான் புடிச்சு கொடுங்க. அதெல்லாம் ஏன்னா நிறைய போன் வர போறீங்க. நேரில் வந்தா அவங்க போய் பார்க்கலாம். ஆமா இங்க. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. நல்லா பார்த்தா போலாம். நம்ம சொல்லலாமா? வணங்கண்ணா. ஆனா இன்னைக்கு எப்படி நான் எத்தனை புடிச்சு கொடுத்தீங்க? நான் 4 மாடு புடிச்சு கொடுத்தேன். 4 மாடு புடிச்சு கொடுத்துருவீங்க. சரி சரி. இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்குது? சூடுக்கா? சரியான சூடு. ஆமா சூடாரா இருக்குங்களா? பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. நீங்க எத்தனை புடிச்சு கொடுத்தீங்க? எத்தனை? 4 இல்ல 5 வீட்டுக்கு தான். 5 வீட்டுக்கு தான் வியாபாரி. ஆமா சரி சரி. அண்ணன் நீங்க வந்துட்டு எத்தனை மாடு தேவைப்பட்டு நான் தான் தேவைப்பட்ட புடிச்சு தருவீங்க. உங்க பேரு போன் நம்பர் சொல்லுங்க. முருகன். போன் நம்பர் சொல்றேன். போன் நம்பரா? 96 55 94 22 40. சரி சரி. ஆனா நான் நண்பர்கள் தேவைப்பட்ட நல்லதான் புடிச்சு கொடுங்கண்ணா. ஆனா அப்படியே உங்க போன் நம்பர் பேர் சொல்லிடுங்க. 91 41 30 57. உங்க பேர்லாம்? கிருஷ்ணமூர்த்தி. ஆனா இன்னைக்கு பரவாயில்லைங்களா? எப்படி நல்லா இருந்துச்சு மாடு? நல்லா சம்சாரினா வந்து வாங்கிக்கணும். சம்சாரி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. சரி சரி. ஆனா இப்ப நம்ம நண்பர்கள் யாராவது கேட்டா நல்லதான் புடிச்சு கொடுங்க. தேங்க்ஸ். சரி போயிட்டு வரலாம்.
போனா போன நாம அப்புறமா 4 போட்டு ஆடுவோம். நண்பர்களே, அண்ணன் வந்து 47 வந்தா கூட கொடுத்துலான்னு இருக்கிறாரு. கேட்கறவங்க வந்துட்டு 45 கேட்டுட்டு இருக்காங்க. வியாபாரம் போயிட்டு இருக்கு. நல்லா 4 பல்லுல இருக்குது கண்ணு. நல்லா 10 லிட்டர் கேரண்டியா ஒரு நாளைக்கு 2 வேலை 10 15 கிட்ட ஒரு பராமரிசமான நம்ம ஜாஸ்தியா வரலாம். நல்லா இருக்குது பாருங்க, 4 பல்லு கண்ணு.
சம்சாரியா வியாபாரி தான். ஆனா நீங்க எத்தனை மாடை போட்டு சொன்னீங்க? 3 மாடு. 3 எத்தனை போயிருக்கு? இது 3வது. இது என்ன ரகம்னா? ஹெச்எப்ங்களா? ஆனா எத்தனை பல்லுல இருக்குது? 6 பல்லு. பால் எல்லாம் எப்படின்னா தரும்? 2 வேலை 15 லிட்டர் வரும். 15 லிட்டர் வரும். எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்களா? 62,000 கொடுத்துட்டீங்க. 62,000 கொடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொன்னீங்க? 75,000 சொல்லி 62,000 கொடுத்துருக்கீங்க. சரி சரிங்கண்ணா. ஆனா இப்ப நம்ம நண்பர்கள் யாருன்னா மாடு சொன்னா புடிச்சிருக்கீங்களா? அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்லுங்க. 9047 உங்க பேருனா? கங்காதரன். ரொம்ப நன்றி நானா. நம்ம நண்பர்கள் கேட்டா நல்லதா புடிச்சு கொடுக்கணும். ரொம்ப நன்றிண்ணா. இது என்ன ரகண்ணா? இது ரகண்ணா? இது ஹெச்எப்ங்க. ஆஹா சரி, ரொம்ப நன்றிண்ணா.
பார்த்து 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 என்னாச்சு பார்த்து நம்ம வியாபார சம்சாரியா வியாபாரி இன்னைக்கு எத்தனை மாடுங்க புடிச்சு வந்தீங்க சந்தைக்கு? ஒண்ணுதான் புடிச்சு வந்தீங்க. அது இருக்குங்களா? எவ்வளவுங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இது சொன்னா நான் கேக்குறேன் 30 ரூபாய் விட்டு கேக்குறாங்க. நீங்க மனசரிச்சு வந்தா எவ்வளவு கொடுத்துருவீங்க? 30 ரூபாய் தானே 30 ரூபாய் தானா கொடுத்துருவீங்க. சரி என்ன ரகம் இது? என்ன ரகம் மாடு? இது ரகம் வந்து ஜெர்சி. பல்லு எத்தனை இருக்குது? பல்லு வந்து சரி பல்லா இருக்குது. ஆனா இது எத்தனை கண்ணுனா? இது மூணாவது கண்ணு. இப்ப எத்தனை முறை எத்தனை கண்ணு வரைக்கும் நான் பயன்படுத்திக்கலாம்? இது கட்டலாம், இன்னும் 4 கண்ணு கட்டலாம். பராமரிச்சா 4 கண்ணு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இது பால் எப்படி தரும்? 2 வேளைக்கு 2 வேலை 10 லிட்டர் இருக்குது. 10 லிட்டர் இருக்குது. சரி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். சேனல் யூடியூப் சேனல் நாளைக்கு வருமா? இப்பே வந்துடும். இப்ப போயிருந்தா லைவ். சரி வரணும். வியாபாரி சம்சாரினா? வியாபாரி தான். ஆனா நீங்க எத்தனை மாடு பிடிச்சு வந்தீங்க? 3 மாடு பிடிச்சு வந்தேன். 3 மாடு பிடிச்சு வந்துருக்கீங்க. இது எத்தனை வித்துருக்கு? எத்தனை 2வது வித்துனா அரை கிடையாது. ரகம் என்ன ரகம்னா? ஜெர்சினா? இது ஜெர்சி. ஆனா இது எத்தனாவது கண்ணுனா? இது 2வது கண்ணுனா? 2வது கண்ணு. பால் எல்லாம் எப்படி? 2 வேலையும் 9 லிட்டர் பால் இருக்குதுண்ணா. 9 லிட்டர் பால் இருக்கு. ஆனா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 42 சொன்னேன்னா பரவாயில்ல 35 37 கேக்குறாங்க. எவ்வளவு அனுசரிச்சு? 40 ரூபா 39 ரூபா அந்த பையனெல்லாம் 39 கூட கொடுத்துருவீங்க. சரி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். சரி இதை பார்க்க இது பாக்குறவங்க வந்துட்டு நம்ம நண்பர்களுக்கு வந்து லோக்கல்ல இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லைங்களா? எங்க மூலியமா தெரியும். அவங்க மாடு எதாவது தேவைப்பட்டா உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க.
அண்ணா வணக்கம். இன்னைக்கு வியாபாரி சம்சாரியா? வியாபாரி தான். இன்னைக்கு எத்தனை மாடு போட்டு சந்தைக்கு? 5 மாடு. 5ல எத்தனை வித்து இருக்கு? எத்தனை இருக்குது? 4 மாடு வித்து ஒரு மாடு. இன்னும் ஒரு மாடு இருக்குது. ஆனா இது எத்தனை பல்லுலாம் இருக்குது? ரகம் தான் இதெல்லாம் இவருதான் தெரியும். ஆனா வணக்கம் சொல்லுவாரு. ஆனா இது என்ன ரகம்னா? இது ஜெர்சினா. ஜெர்சிங்க. ஆனா எத்தனை பல்லுலாம் இருக்குது? இது 6 பல்லு. 6 பல்லு இருக்குது. ஆனா இப்போ இது பல்லுனா பல்லு 6 பல்லா இருக்குது. 6 பல்லு இருக்குது. சரி சரி. ஆனா கண்ணுனா? கண்ணு பொட்டை கண்ணு. பொட்டை கண்ணு. இது எத்தனை கண்ணா போடும்? 2வது கண்ணு. 2வது கண்ணு. இப்ப எத்தனை மூணு எத்தனை கண்ணு பராமரிக்கலாம் நம்ம? இன்னும் 10 கண்ணு போடும். 10 கண்ணு போடும். சரி சரி. பாலுனா? பால் 11 லிட்டர் இருக்குது. 11 லிட்டர் இருக்குது. ஆனா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க? 45,000 சொல்றேன். 45 சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனசு அனுசரிச்சு வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 40,000 வந்தா கொடுத்தா. 40,000 வந்தா கொடுத்துலாம் இருக்கு. சரிங்க. ஆனா இப்ப நான் நண்பர்களுக்கு யாரும் நான் நல்ல மாடை வேணும்னா புடிச்சு தருவீங்களா? பிடிச்சி தரோம். அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்லுங்க. அவர் நம்பர் போட்டுக்கோ. நம்ம நம்பர் ஷேர் பண்ணிக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 909092155141 பேர்னா வேல்முருகன். ஆனா நம்ம நண்பர்கள் யாருன்னா நல்ல மாடை என்ன கேட்டாங்கன்னா உங்களை போன் பண்ணி கேட்பாங்க. தாராளமா நல்லா பிடிச்சு கொடுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. யூடியூப்னா போன்ல வரும். ரொம்ப நன்றி.
மாட்டு வியாபாரி இல்ல. அண்ணா வணக்கண்ணா. நான் சொன்னேன் நீங்க வியாபாரியே சம்சாரியா? வியாபாரி. ஆனா எனக்கு எத்தனை மாடு போட்டு சந்தைக்கு? 4 மாடு எடுத்தா 4 மாடு விக்கல. 4 மாடு விக்கல. அப்படிதான் இருக்குது. வியாபாரமே கிடையாது. பால் வேலை ஏறினா தானே. ஒரு லிட்டர் தண்ணி விக்கிறாங்க 20 ரூபா. பால் வேலை 25 ரூபா போடுறாங்க. மக்கள் வந்து 25 ரூபாய் வாங்குறாங்களா பால்? பால் வெளியில வாங்குறாங்க 20 ரூபா. பூரா மாட்டுக்கார் கொள்முதல 25 ரூபாய்க்கு கம்பெனி எடுக்கிறாங்க. எங்க வியாபாரி மின்னுக்கு வருவான், சம்சாரி மின்னுக்கு வருவான். யாரும் மின்னுக்கு வர முடியாது. சரி 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 சரி. 40,000 மாடு வந்து 25,000 கேக்குறாங்க. எங்க இருந்து வியாபாரம் இருக்கும்? மக்கள் கொஞ்சம் விவசாயம் போய்க்கலாம். சரி சரி. கொள்முதலுக்கு விக்கிற விலை தவிடு போனா கம்மியா விக்குது. 1000 ரூபாய் மூட்டை விக்குது. பால் வேலை இருந்தாதான் மாடு விற்கும். பால் வேலையே கிடையாது. ஏமாத்துறானுங்க. தண்ணி வேலை விக்குது 20 ரூபா. ஒரு கோட்டருக்கு 10 ரூபாய் எடுத்துட்டு அது போராட்ட மாட்டாங்க. இந்த பால் வேலை கம்மியாச்சுன்னா அது போராட்ட பண்ண மாட்டாங்க. எனக்கு புரியுதுண்ணா. ஒரு 10 ரூபாய் கோட்டருக்கு தாசினா அதுக்கு போராட்டம் பண்றாங்க. பால் வேலை குறைச்சாங்க எவனும் கேட்க மாட்டாங்க. யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க. முதலமைச்சர் கண்டுக்கிறாரா? இது என்னன்னு சொல்றேன் நான். முதலமைச்சர் கண்டுக்க மாட்டாரு பால். சரிண்ணா நானா இது எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? இது 40,000 சொல்றேண்ணா. 20,000 கேக்குறாங்க. 20,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க. வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? 30,000 கொடுப்போம். 30,000 கொடுத்துருவாங்க. சரி சரி. ஆனா பல்லுண்ணா எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. ரகம் என்ன ரகம்ண்ணா இது? ரக செங்கல் சிந்தி. ஆனா பால் எப்படின்னா தரும்? பால் 10 லிட்டர் 2 வேலை. சரி சரி சரி. சரி நன்றிண்ணா. வரேங்க. போயிட்டா இருக்கு.
அவருதான் யாரு வேணா நானே தரேன் அந்த கதையெல்லாம் பேசாத 2 கோடி அதிபதி போட்டுக்கிறார் சும்மா பேச இன்னத்துக்கு 200 ஏவி வேலூர் லைவ் தானே இருக்குது சொன்னப்பா நான் ஒரே வாட்டம் கட்டு போறான் 1.5 லட்சம் மாடு 1.5 லட்சம் வச்சுடா 1.5 லட்சம் வணக்கண்ணா. ஆனா இன்னைக்கு எத்தனை மாடு புடிச்சு வந்தீங்க? 10 போட்டோம். எத்தனை விட்டுச்சு? 10 போயிடுச்சுங்க. ஆஹா, அது போச்சு. ஒரு கண்ணு எவ்வளவு கொடுத்தீங்க? அது 9000 கொடுத்தீங்க. எவ்வளவு சொல்லி 9000 கொடுத்தீங்கன்னா 11 சொல்லிச்சு 9000 சரிங்க. ஆனா இப்ப நான் நண்பர்களுக்கு மாடு தேவைனாக்கா நல்லா புடிச்சு கொடுப்பீங்களா? அதே உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 9487659971. உங்க பேருனா? என் பேர் ஜலா. ஜலா, சூப்பர். ஆனா ரொம்ப நன்றி. நானா அண்ணன் வந்து நம்ம போய் சேர்ந்தது குமார் கண்ணுக்குட்டி, நல்ல வியாபாரி, அருமையான கடையெல்லாம் கண்ணு எடுத்துன்னு வரும் அண்ணன். நண்பர்களே வேணும்னாக்கா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி புடிச்சுக்குங்க. இப்ப கூட லைவ்ல கேட்டுட்டு இருந்தாங்க, நான் குமார் கண்ணுக்குட்டி போடுங்க, அதான் உங்களே லைவ் வந்து எடுத்துட்டேன். சரி, நன்றி. நான் வரணும். எடுத்துட்டு நினைக்காதீங்க. எத்தனை மாடையா புடிச்சு வந்தீங்க? ஐயா, நம்ம நண்பர்கள் கேட்டா போன் பண்ணி கேட்டா நல்லதா புடிச்சு கொடுங்க ஐயா. சரிங்களா? நன்றிங்க. வரங்க. சரி. இந்த கண்ணு எப்படி ஐயா சொல்லிட்டு இருக்கீங்க? 10 ரூபாய் சொல்றீங்க. எவ்வளவு கொடுத்துருவீங்க? 7.5 வந்தா கொடுத்துருவீங்க. சரி சரி சரி. ரொம்ப நன்றி. ஆனா யூடியூப் சேனல்ல பாக்கலாம். லைவ் தான் இருக்குது. வேலூர் லாக்ஸ்லாம். சரி, நன்றி. எடுத்துட்டு வரலாம்.
ஓகே ஓகே ஓகே. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கீங்களா? மாடு வந்து 2 பிரைஸ் வச்சுக்கு சார். ஓஹோ சூப்பர்ண்ணா. அண்ணா எந்த ஊருங்கண்ணா ஒருத்து? இது வந்து ஊசூர் பக்கம் சார். ஊசூர் பக்கம். ஊசூர் சேக்கனூர். இவர் தான் ஓனர் சார். ஓனர். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா எத்தனை பல்லுண்ணா இருக்குது மாடு? இன்னும் பல்லு போடல. எங்கன்னா பிரைஸ் வச்சிருக்குதுண்ணா? ஒரு 4 புள்ளி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி 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 சரி. 4 இஷ்டம் போட்டு வச்சு கணக்கு எடுக்காது போட்டாங்க. ஒரு தெருவில் கணக்கு எடுக்காது வந்துச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் ரெடி பண்ணோம்னா லைனுக்கு ஓரத்துக்கு கரெக்டா இருக்கும். சரி 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 சரி. ஆனா எவ்வளவு சொல்லிட்டு இருக்கீங்க? ரேட்டு கம்மி தான் சார். 25,000 சொன்னார் சார். 20 விட்டு தான் வியாபாரம் பண்ணுவோம். உங்களுக்கு மனசரிச்சு வந்து எவ்வளவுனா கொடுத்துடலான்னு இருக்கிறீங்க? ஒரு 17-18 வந்தா 17-18 வந்தா கூட கொடுத்துடலான்னு இருக்கீங்க. சரிங்க. ஆனா இப்ப நீங்க வியாபாரம் சம்சாரியா? இது வியாபாரி சார். வியாபாரி தான். இப்போ நீங்க யாராவது நம்ம நண்பர்கள் கேட்டா நல்ல மாடா புடிச்சிருவீங்களா? அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்லிட்டு. 9715250813. உங்க பேருனா? திருமால். ரொம்ப நன்றிண்ணா. ஆனா நம்ம நண்பர்களுக்கு இந்த மாதிரி ரேஸ் மாடு தேவைப்பட்டா உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்லதா புடிச்சு கொடுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வரேன். ஆனா இதெல்லாம் வேற எதெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா குமார் வீட்டுல? இது ஒண்ணுதான் இருக்குது. ஆனா இப்ப ஏன்னா கொடுத்துறீங்க? சரி 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 சரி. ரொம்ப நன்றிண்ணா. அருமையா ரேஸுக்கு பழகிற கண்ணுக்குட்டிங்க சூப்பரா இருக்குது. நீங்க போய் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்லதா பிடிக்கலாங்க. ரேஸ் மாடு கேட்டது நண்பர்களே. சரி வரேங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஏவி வேலூர் ரிலாக்ஸ். வேலூர் ரிலாக்ஸ் இப்ப லைவ்ல தான் இருக்கு பாருங்க. ஐயா வணக்கம் ஐயா. நீங்க வியாபாரம் சம்சாரி ஐயா? வியாபாரிங்க தான். வியாபாரி. இன்னைக்கு எத்தனை ஐயா எத்தனை வந்தீங்க? கண்ணு 11 எடுத்துன்னு வந்தேன். 11 எத்தனை வந்து எத்தனை வித்துருக்கு? எத்தனை ஐயா? 2 இருக்குது. மிச்சம் அப்படியேதான் இருக்குது ஐயா. இது எப்படிங்க சொல்லிட்டு இருக்கு வெள்ளம்? இது வந்து 35,000 கேக்குறாங்க. உங்களுக்கு மனசாட்சி வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 37 வந்தா கொடுத்துடலாம். 37 வந்தா கொடுத்தலாம் இருக்கிறீங்க. சரி சரிங்க ஐயா. இப்ப நம்ம நண்பர்களுக்கு யாருன்னா அந்த மாதிரி ரேஸ் கண்ணுக்குட்டியே தேவைப்பட்டா புடிச்சிருவீங்களா? அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்லுங்க ஐயா. போன் நம்பர் என்கிட்ட இல்ல சார். நேர்ல வந்தா பாக்கலாம் போய் சந்தையில. சரி ரொம்ப நன்றிங்களா. ஐயா வணக்கம் ஐயா. அவரு உங்களுக்கு தானே இதுவும்? இது எப்படிங்க ஐயா சொல்லிடுச்சு? 65 கேக்குறாங்க. 65 கேக்குறாங்க. உங்களுக்கு நீங்க 70 வந்தா கொடுத்தலாம். 70 வந்தா கொடுத்தலாம்னு இருக்கீங்க. ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தா கொடுத்தலாம்னு இருக்கீங்க. முதல்ல ஆகல. இப்ப பழக இதெல்லாம் தொழிலுக்கு பழகி இருக்கிறீங்களா? ஏர் ஓட்டுக்குது. ஏர் எல்லாம் பழகிட்டு இருக்குது. சரி ரொம்ப நன்றி. நான் ஆனா சேவல் இது எப்படின்னா சொல்றதுக்கு தெளிவா இருக்கு. சூப்பரா பார்க்கறதுக்கு. இது வந்து 25,000 கேக்குறாங்க. கட்டுப்படியில கொடுக்கல. சரி 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 சரி. இப்போ நீங்க எவ்வளவு கட்டுப்படி வந்தா கொடுக்குறீங்க? ஒரு 27 வந்தா கூட 27 வந்தா 2 எக்ஸ்ட்ரா வந்தா கூட கொடுத்துலான்னு இருக்கீங்க.
சரி சரி சரி. முதல்ல ஆகல. சரி சரி. ஏவி வேலூர் லேக்ஸ். சரி ரொம்ப நன்றி, வரேங்கண்ணா. ஒரு மாட்டு மறைச்சுனா 2000 செலவுனா 40 ஆயிடுச்சுனா. ஏன்னா நாங்களாம் ஒரு மாட்டு மறைச்சு நல்லது. நல்ல மாடு தமிழக மாடு இருக்குது. ஏன் இல்ல வேற வேற மாடு நீங்க வியாபாரியா சம்சாரியா? மாடு எத்தனை வந்துருக்கீங்களா இல்ல வாங்குறீங்களா? நீங்க நிலவரம் எப்படி பார்த்து போல வந்துருக்கீங்க. சரி ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்ஸ். சரி 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 வந்துடுறேன். மாட்டேன். வணக்கண்ணா. ஒரு மத்தில மதிக்க மாட்டேன். ஒரு மருது எத்தனை எத்தையும் சொல்லிக்கிட்டு பெருமாடு பேசுறாங்கண்ணா. பெருசு பெருசு. ஆமா எல்லாமே கர்நாடகா சந்தை இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கர்நாடகால இதுக்கு மேலதான் வரும். நீங்க எந்த ஊர்ல தான் வரீங்க? குடியாத்தம் தான். நீங்க மாடு பிடிக்க வந்தீங்களா இல்ல விற்கிறது வந்தீங்களா? நிலவரம் பார்க்க வந்து இருக்கிறீங்க. சரி சரி, தேங்க்ஸ். பெரிய மாடு வந்து பேசிட்டு இருக்கிறான். சாந்திபுரத்துக்கு வந்துச்சுங்களா? ஓஹோ, நல்லா தொழிலுக்கு நல்லா இதுவா இருந்து மாட்டா. அங்க எப்படின்னா சொல்லுங்க, அங்க எவ்வளவு சொல்லுங்க? 90,000 சொல்லிட்டு 85 வந்தா கூட கொடுத்துடலாம் மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. 75 கேட்டுக்கிறாரு போல இருக்குது.
ஓட்டியாவும் அவங்களுக்கு 10 நாள் பொறுத்து கொடுப்பான். சரி சரி. இல்ல இந்த மாதிரி மாடு அந்த ஏரியால போயிட்டு இருக்குது. ஆஹா நாங்க எல்லாம் கொடுக்குறோம். வியாபாரி நாங்க தெரியுமா உங்களுக்கு இங்க யாரும் ஆள் தெரியாதா? உங்களுக்கு ஆள் யாரும் தெரியாதா? தெரிஞ்சு நம்ம லோக்கலுங்க வேலூர் தான் நாங்களும். வேலூர் அவங்க ராமபுரம். ராமபுரங்களா? அவங்களெல்லாம் நாங்க வந்து குடியாத்த பக்கம். எல்லாருக்கிட்ட பழகுவோம். சரி சரி சரி. நாங்களும் வியாபாரி எல்லாரும். இப்ப நாம மாடு நல்லதா வேணாலும் சரிங்களா? சரி சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. என்ன ஒரு எப்படின்னா போட்டோம். எதுனா கேட்டுல இருக்கீங்க? அங்க வீட்டாண்ட இருக்குது. அதிகம் நாள் தள்ள முடியாது. கண்டிப்பா போட்டா அவரும் அதனாலதான் நீ மாடை விட்டுட்டு 18,000 மேல ரொம்ப வேலை நாளைக்கு வந்து குமார் கருத்தான்னு சொல்லுறாங்க. ஒரு அதுக்கு மேல உங்க விருப்பம் எப்படி சொல்றேன். நாம வந்து மத்திய மேல நான் பண்றது இல்லைன்னா மனுஷன் போட்டு நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆனா இந்த வாரம் எத்தனை மாட்டை போட்டு சொன்னீங்க? 7 பிடிச்சிட்டு வந்தோங்க. 7 பிடிச்சிட்டு வந்து எத்தனை வித்துருக்கு? எத்தனை இருக்குது? 4 வித்துருக்கோம். 3 இருக்குது. 3 இருக்குதா? ஆனா இது கருப்பு எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க? கடாரி 33,000 சொல்றேன். 33 சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அனுசரிச்சு வந்தா எவ்வளவு தரலாம்? 28, 29 28, 29 வந்தா கொடுத்துலாம். பல்லுனா பல் போடல.
ஆனா இது என்ன ரகம்னா? ஜெர்சி ஓரிஷன் அது. ஜெர்சி வருஷங்களா? சூப்பர் சூப்பர்ண்ணா. ஆனா இப்ப எத்தனை மூணுமானா கொஞ்சம் சனிக்கு எத்தனை வருஷம் இன்னும் ஒரு 6 மாசம் 6 மாசம் வளர்த்தா சனிக்கு வந்துடும். சரி சரி. நான் ரொம்ப நன்றி நானா. ஆனா அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்லிடுங்க. 9944333765. ஆனா உங்க பேருனா? சதீஷ். ஆனா நம்ம நண்பர்கள் யாரா கேட்டாங்கன்னா கிடையாதுக்கான நல்லதா புடிச்சு கொடுக்கணும். சரிண்ணா. சரி ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் வந்துட்டு கிடையாதுக்கு சூப்பரா அருமையா எடுத்துன்னு வருவாரு நம்ம போய் சந்தைக்கு. யாருன்னா நண்பர்கள் தேவைப்பட்டு அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க, நல்லதா புடிச்சு கொடுப்பாரு நண்பர்களே. நன்றி வரணும். அது தலையை சேர்த்துதான் போவோம். எல்லாம் வந்துதான் இருக்கு பாத்துல. வாட்ஸ்அப்ல போட்டுருக்கீங்க மாடா கொஞ்சம் பார்த்து போட்டு விட்டுடுங்க. மாடு வாங்குறவனாக்கா முதல்ல வாங்க சொல்லுங்க சார். 2 காலத்துல வாங்கலாம். வட்டிக்கு வாங்கி எங்க போச்சு ஒரே மாசத்துல இப்போ லாஸ்டா கமத்துக்கு வந்துட்டு இருக்கான். 17,000 18,000 இருந்தாலும் இது மாதிரி வாங்கி ஒரு 6-7 லிட்டர் தந்தா கூட நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்ட்டு வந்துட்டு இருக்கிறான். சனமாடு கம்மி ரேட்ல வாங்கலாம், ஒரு 35-40 வரையும். அது மேல வாங்குறாங்கனாக்கா அது பேருக்காக தான் பண்ணைக்காரர் வாங்குவாங்க, முதல் வச்சுன்னு இருக்கிறவங்க. ஆனா ஏகப்பட்டவங்க எல்லாம் வாங்கணும்னா இது மாதிரி கமலம் ஒரு 5,000-20,000 வாங்கினாக்கா ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒண்ணு என்னன்னாக்கா சிவில் கலர்ல வாங்கினாக்கா எப்பவுமே நம்மளுக்கு லைஃப் எப்பவுமே இருக்கிற பேரு சிவில் கலர்ல. கருப்பட்டு வாங்கினா அது பண்ணக்காரங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாம் வாங்கினா சிவில் கலர் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். ஆமா, ரொம்ப அருமையா இருக்கும். சரி சரி சரி. விடுமா பாத்துக்கிறோம். ஆனா வணக்கண்ணா. ஆனா நீங்க வியாபாரம் சம்சாரியா? சம்சாரிண்ணா. ஆனா இன்னைக்கு எத்தனை மாடு புடிச்சாங்க? நம்ம வாங்கினதுன்னா வாங்கி இருக்கிறீங்க இதை. சூப்பர் சூப்பர். ஆனா எவ்வளவு சொல்லி எவ்வளவு நான் வாங்கினுங்க சொன்னாங்க? 25 சொன்னாங்கண்ணா. 19,000 வாங்கிருக்கீங்க. பால் எப்படின்னா இருக்குது? 2 வேலைக்கும் 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. 10 லிட்டர் சொல்லிருக்காங்க. இது எத்தனாவது கண்ணா? 3வது கண்ணு. இப்போ தமிழ்னா இது 3வது கண்ணு போட்டு 3வது கண்ணு போட்டு இப்ப எத்தனை கண்ணு வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம்? எத்தனை கண்ணு வரைக்கும் பயன்படுத்திக்கலாம்? பராமரிச்சுக்கலாம். 4 கண்ணு கூட வச்சுக்கலாம், பராமரிச்சுக்கலாம். பல்லு எத்தனை பல்லு இருக்குது? 8 பல்லு. 8 பல்லு. ஆனா இது என்ன ரகம்னா இது? ஜெர்சிங்க. சரி ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். ஏவி அருண் லைவ் தான் இருக்குது. चिल्लर मैं दे तुम दे रहे हैं काम बिल्डिंग है जा तो हमारा की के तारीख के लगे तो तारीख नहीं देना
हजार ठीक है भाई तो बनी साल लग गया 5 तारीख அண்ணா வணக்கண்ணா. அண்ணா உங்களுக்கு வாங்க ஏற்றலாம். அண்ணா நீங்க வியாபாரி சம்சாரியா? வியாபாரி. ஆனா நீங்க எத்தனை மாடு போட்டுருந்தீங்க? வாங்கணும் 4 மாடு 4 மாடு வாங்கி இருக்கிறீங்க. ஆனா இது எப்படின்னா சொல்லி எப்படின்னா கொடுத்தாங்க? 90 சொன்னாங்க. 90 சொல்லி 55 வாங்கி இருக்கிறீங்க. ஆனா இது எப்படின்னா சனையால கமல மாடு சன மாடு ரெண்டுமே சனை தாங்க. ஆனா இது என்ன ரகம்னா? சிந்து கிராஸ்ங்க. பல்லுனா 6 பல்லு. ஆனா இப்ப எத்தனை மூலமா எத்தனை கண்ணு வரீங்களா அது பயன்படுத்துக்கோ? நம்ம வந்து இப்ப போடுறது 2வது. நாங்க வந்து இன்னும் 5 கண் பயன்படுத்தணும். அந்த 5 கண்ணுக்கு பயன்படுத்தும். அது என்ன ரகம்னா? பிள்ளை ரகம். பிள்ளை ரகம். ஆனா இது எத்தனை கண்ணுனா? 2வது போட போகுது. பல்லுனா 6 பல்லு இருக்குது. சரி சரி. ஆனா இது எவ்வளவு சொன்னாங்க? 65 வாங்கிருக்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. இந்த வாரம் எப்படி இருக்குது? கொஞ்சம் சூடா இருக்கு. சரி சரி. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தரண்ணா. நன்றி. நண்பர்களே, நம்ம எந்த சந்தையில வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா வேலூர் மாவட்டம் பொய்கை மாட்டு சந்தையில தான் இருக்கு நண்பர்களே. அருமையான மாடுகள்லாம் நம்ம சந்தைக்கு வருதுங்க. வேணுன்ற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. மேலும் மேலும் உங்க ஒத்துழைப்பு வேணா நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. திரும்பி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். குடிப்பா அவரு எவ்வளவு